அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமே. வெயிட் லாஸ் டின்னர் ரெசிப்பியில் இன்றைக்கி பன்னீர் கடுகு மசால். ஸோ ரொம்ப சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க உங்களுக்கு இதை மித்த உணவுக்கு சைடிஷாகவும், அதாவது சப்பாத்தி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்கும் இது மேட்சாக இருக்கும். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இதை மெயின் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிப்போம். மஞ்சள் கடுகு, பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இதுதான் இதுக்கான மசாலா. எவ்வளோக்கு உங்களுக்கு லிக்விடாக வேணுமோ அந்த அளவுக்கு மஞ்சள் கடுகும் பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு 10-15 பல் பூண்டு அப்படின்னு சொன்னால் 3 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் கடுகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய். இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டு இன்னும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். திப்பியே இருக்கக்கூடாது. இப்போ கடாயில் நெய் விட்டுக்கலாம், இல்லை பட்டர் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். அது சூடான ஒன்று ஒரு ஸ்பூன் ஜீரகம் தாளிச்சிக்கலாம். கடுகு வேண்டாம், ஏன்னா கடுகு மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோம். சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிப்போம். அதை அந்த பச்சை வாசனை இருக்கவே கூடாதுங்க. பூண்டோட வாசனையும் கடுகும் நல்லா நமக்கு வதங்கணும். இந்த மஞ்சள் கடுகு எல்லா கடைகள்லையும் கிடைக்குங்க. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மெயினாக நாட்டு மருந்து கடைகள் எல்லாத்துலேயுமே இந்த கடுகு மசால், வெண்கடுகு இல்லைன்னா மஞ்சள் கடுகுன்னு கேளுங்க, கிடைக்கும். கடுகு ஆன்டிபயாட்டிக் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அது நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது இந்த கடுகு. நல்லா வதங்கிடுச்சு இல்லையா? இந்த வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துப்போம். அதாவது தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள் 3. எங்கிட்ட மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்ந்து இருக்குது, அது ஒரு ஸ்பூன் போட்டேன். இப்போ கரம் மசாலாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ தக்காளி இருக்குது இல்லைங்களா, நம்மளுடைய அந்த லிக்விடினஸ்க்கு தகுந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி எடுத்துகிட்ருக்கேன். அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வடிகட்டிக்கிறேன். அந்த விதையும் தோலும் போகிறதுக்காக ஒரு ஃபில்டரில் நான் வடிகட்டிக்கிறேன். அதை அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா அதுவும் கலந்து அதுவும் நல்லா வேகட்டும். பன்னீரை நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுப்போம். உப்பு சேர்த்துப்போங்க. இப்பயே சேர்த்துடலாம். தக்காளி இந்த விழுதில் உப்பு சேர்த்துட்டோம்னா போதும், பன்னீரில் தேவைப்படாது. இது சளி பிடிச்சிருக்கும் போது சாப்பிட்டோன்னு வைங்களேன், நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு. பன்னீரை இப்போ இதில் சேர்த்துருவோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துடலாம். பன்னீர் எப்போவுமே ரொம்ப வேக வேண்டாம், ஒரு 5-10 நிமிஷம் வெந்தாலே போதுமானது. அதே போல் மழை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இரவுலேயும் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாங்க. தேவையான அளவு தண்ணீர் விட்டு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம இப்போ உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கா? ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் இது கொஞ்சம் அடிஷ்னலாக இதோட டேஸ்ட்டையும் டெக்ஸ்சரையும் கூட்டுறதுக்கு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். சப்போஸ் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி காய்ச்சின பால் மேலே இருக்கும் இல்லையா ஆடை, அது ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து அது நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு அந்த ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிடும். கூலாக இருக்கணும் அந்த பால் ஆடை. ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம், இல்லை நல்லா ஆறி போயிருக்கணும். அதை மிக்சியில் நல்லா கொடுத்து பிளெண்ட் பண்ணினோம்னா நமக்கு அந்த ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிடும். ரொம்ப நேரம் மிக்ஸி ஓடக்கூடாது. ஓட விட்டிங்கன்னா இருக்கிற வெண்ணெயெல்லாம் பிரிஞ்சிடும். அது எல்லாம் சேர்ந்து க்ரீமான ஒரு டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம அதை அடித்தோம்னா போதும். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளேயும் நான் என்கிட்ட 2-3 ஸ்பூன் பாலாடை இருக்குது, அதை நான் அடிச்சிட்டு வரேன்.
பார்த்திங்களா, எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துப்போம். அது உங்களுக்கு பிடிச்சது தேவைப்பட்டது நான் மட்டும் சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை மேலே தூவிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செய்யுங்க, செய்து சாப்பிட்டு பாருங்கள். வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பன்னீரில் ஒரு மஸ்டர்ட் சீடு மசால். சப்போஸ் உங்களுக்கு மஞ்சள் கடுகு கிடைக்கலன்னா கருப்பு கடுகு எப்பொழுதும் யூஸ் பண்ணுறதே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கூட நான் கொஞ்சம் வெள்ளரிக்காய் வச்சிட்ருக்கேங்க. உப்பும்